அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழகம் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் ராமநாதபுரம், குறிப்பாக ராமநாதபுரம் நகருக்குட்பட்ட கொத்ததெரு என்னும் பகுதியில் வாக்காளர்களுக்கு அவர்களுடைய அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அடையாள அட்டையின் கணக்கீட்டின்படி ஒவ்வொரு நபருக்கும் தலா 500 ரூபாய் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரையும் வீடு வீடாக சென்று அழைத்து வந்து மொத்தமாக அந்த 4 முனை சந்திப்பு பகுதியில் வைத்து 2 பெண்கள் இணைந்து அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்த்து அவர்களுக்கு பணம் விநியோகிக்கும் காட்சியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ராமநாதபுரத்தில் இன்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை ஓய உள்ள நிலையில் தற்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.